Hello friends, welcome to Anni's Kitchen. இன்றைக்கி நாம் சைனீஸ் ஸ்டைலில் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 300 கிராம் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தாள் எடுத்துக்கிறோம். அப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர் 2 டீஸ்பூனு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக சாப் பண்ண கார்லிக், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக சாப் பண்ண ஜிஞ்சர், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 200 கிராம் மஷ்ரூம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பத்தை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி போடலாம். பூண்டு ஃப்ரை ஆகிடுச்சு, அதனால் நம்ம இதில் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வெங்காயத்தாளுக்கு கீழே இருக்கும் இல்லையா, அந்த வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நார்மல் பெரிய வெங்காயம் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகா நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் போதும்னு நினச்சேன், அதனால் ஒரே ஒரு கேப்சிகம் தான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப குக் ஆகக்கூடாது. சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நீங்கள் ரொம்ப தண்ணி விடும் சாதாரணமாக வேக வச்சாலே. அதனால் என்ன பண்ணுங்கள், ரொம்ப தண்ணி விட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தண்ணியில் வாஷ் பண்ணாமல் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அதோட ஈரப்பதமும் போயிடும், அதில் இருக்க அழுக்கும் போயிடும், ரொம்ப தண்ணி விடாது. ஸோ நம்ம குக்கிங் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நானும் வாட்டரில் தான் கழுவிருக்கேன், ஸோ இது நிறைய தண்ணி விடும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டுருக்கு. அது தண்ணி எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். பாதி அளவுக்கு பெப்பர் பவுடர் நான் போட்டுட்டேன். இதில் நம்ம இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துடலாம், வெங்காயத்தாளும் சேர்த்துடலாம். வெங்காயத்தாள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ரைஸ் கலர் மாறாமல் ஒயிட் கலர்லேயே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மஷ்ரூமில் இருக்கிற வாட்டரெல்லாம் இவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த சோயா சாஸை சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த சோயா சாஸோட கலர் எதுலேயுமே ஏறாது. ஸோ உங்களுக்கு ரைஸும் ஒயிட்டாக இருக்கும், மஷ்ரூமும் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ரைஸ்க்கு பிளாக் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணாமல் ஒயிட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒயிட் கலர் நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் இவாப்ரேட் ஆகிற அளவுக்கு இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸில் சால்ட் போடாமல் தான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சால்ட் போட்டு கூட குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் வாட்டர் நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்ம ரிமைனிங் இருக்கிற பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. ஏன்னா ஃபைனல் டச்சாக பெப்பர் பவுடர் போட்டால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் போடுறது. இப்போது நம்மளோட சைனீஸ் ஸ்டைல் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.